ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி ஃபஸ்ட்டு நம்ம பிஷப்பு நைட்டு வச்சு செக்மேட் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது ரொம்ப கஷ்டமானது. இது பிஷப்பும் நைட்டும் ரொம்ப கஷ்டம். யாராலேயும் இது வைக்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப ப்ரோ பிளேயர் தான் இது மாதிரி விளாண்டு வைப்பாங்க. நம்ம இப்படி இருந்தால் எப்படி விளாட்லாம் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் ரூக்கு வச்சு இடத்துல குயிர் வச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓகே கைஸ், வாங்க பார்ப்போம் கேமை. கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாமா, இப்போ ஆப்போனண்ட்டு கிங்கை நவுத்துறோன்னா நம்மளும் கிங்கை இந்த சைடில் நவுத்துறோம். E7 நம்ம நவுத்துறோன்னா நம்ம என்ன நடக்க போகுது, இப்போது கிங்கு அதே மாதிரி வராமல் பின்னாடி இந்த சைடு போகும். அது பக்கத்துலேயே வரக்கூடாது. கிங்கு சைடு கிங்கு வந்தால் ஈஸியாக செக்மேட் ஆகிடும். பிளாக்கு உஷாராகி பிளாக் அந்த சைடு போயிட்டு இப்போ நம்ம அது பக்கத்துலேயே போயிட்டே இருக்கணும் ஒயிட்டு. இப்போ அவங்க முன்னாடி வந்துட்டாங்க, எதுக்குன்னு தெரியாமல் முன்னாடி வந்துட்டாங்க. இப்போது லாஸ்ட்டில் அவங்க கார்னரில் போகிறாங்களா, கார்னரில் போயிட்டாங்களா, நம்ம தான் வின்னர். கார்னர் போகிற வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா நைட்டை வச்சு இப்போ தடுக்கிறோம். இப்போ அவங்க வந்து பின்னாடி போகிறாங்க. அவங்க பின்னாடி போக மாட்டுறாங்க. ஏன்னா இந்த சைடில் போயிட்டு இருக்காங்க, செக்மேட் வரக்கூடாதுன்னு. இப்போ நம்ம என்னது பிஷப் பின்னாடி தள்ளி வச்சிட்டோம். அவனுக்கு மூமெண்ட்லாம் இருக்கணும், கொஞ்சம் எல்லாம் நவுத்தணும்னு சொல்லி வச்சிட்டோம். அவன் திரும்பி முன்னாடியே நவுத்தினோமா நம்ம கிங்கை நவுத்திட்டோம். எந்த சைடுன்னு போட்டோம் சொல்லிட்டு நவுத்திட்டோம். அவன் திரும்பி இந்த சைடு வந்துட்டான், வெளியில் வந்துட்டான். இப்போ இந்த சைடில் உள்ள ஃபைலை அடிச்சிடணும். D5 அடிச்சுட்டு நம்ம ஈஸியாக செக்மேட்டு வைக்க பார்க்கணும். இப்போ செக்கு கொடுக்குறோம். இப்போ அவன் கீழே வருவான். நம்ம பிஷப்பை வச்சு இப்படி போட்டு மறைச்சிடணும் ஒரு பாதி ஃபைலை. இப்போ திருப்பி கீழே வந்துட்டான். நம்ம கிங்கை தூக்கி கொஞ்சம் முன்னாடி வரோம். திரும்பி நைட்டை நவுத்துறான். நம்ம இங்கே வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவனால் இந்த சேரும் போகக்கூடாது, அந்த சேரும் போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறோம். திரும்பி அவன் கீழே போகிறான். இப்போ நம்ம கிங்கை தூக்கிட்டு வரோம் ஈஸியாக செக்மேட் வைக்கிறதுக்கு. இப்போ மாட்ட போகிறான், பாதி தூரம் வந்துட்டான். நம்மளுக்கு மாட்டுறதுக்கு இந்த சைடு வந்துட்டான். எதுக்கு வந்தான்னு தெரியல, லூஸ் மாதிரி மூவ் பண்ணிட்டான். இப்போது நம்ம இங்கே வச்சு நம்ம தடுக்கிறோம். அவன் மேலே போகிறான், நம்மளும் மேலே போகிறோம். அவன் சைடு போகிற சைடாக போயிட்டு இருக்கோம். இப்போ அவன் கார்னரில் மாட்ட போகிறான், பாதி கிட்டக்க வந்துட்டான். இப்போ நம்ம மூமெண்ட், இப்போ அவன் உள்ளே போயிட்டான். இப்போ ஈஸியாக செக்மேட். இப்படி தான் இந்த மாதிரி கார்னரில் வச்சு கும்மா குத்தி அவனை செக்மேட் வைக்க பார்க்குறோம். இப்போ அவன் என்ன பண்ணுவான், நம்ம கிங்கை நவுத்துறோம். திரும்பி அவன் மேலே போவான், நம்ம திரும்பி கிங்கை நவுத்துறோம். அவன் உள்ளே வருவான். கிங்கை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டா ஈஸியாக நம்ம செக்மேட்டு வச்சிடலாம். ஓகே கைஸ், வாங்க கைஸ். இப்போ நம்ம என்னது, அவன் மேலே போயிட்டான். நம்ம கொஞ்சம் மூமெண்ட்லாம் இருக்கணும்னு சொல்லி கீழே நவுத்திட்டோம். திரும்பி அவன் கீழே வந்துட்டா பிஷப்பை நவுத்தி அதுக்கப்புறம் அவன் கீழே வந்து இந்த நைட்டை தூக்கி இங்கே வச்சிட்டான்னா நம்ம செக்கு கொடுத்துட்டோமா. அடுத்த மூண் எப்படி தான், இப்போது அவன் மேலே நவுத்துறான், நம்ம செக்கு கொடுக்குறோம். கீழே வந்துட்டான். இப்போது ஈஸியாக ஒன் மூவ் செக்மேட். இதை நவுத்திட்டோமா, நைட்டு நவுத்திட்டோமா, இப்போது செக்மேட்டு. இந்த மாதிரி தான் அவன் கார்னரில் முக்க வச்சு அடித்து வச்சு செக்மேட் வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், செக்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த மாதிரி லாஸ்ட்டில் கார்னரில் போய் பாருங்கள், கார்னரில் வட்டியை வச்சு அடிச்சிட்டோம் செக்மேட்டுன்னு. இந்த மாதிரி தான் ட்ரிக்கெலாம் வரும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்கு ஒன்று ஒன்றா பாருங்கள், கேமெல்லாம் நல்லா புரியும். பாருங்கள் கைஸ். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். வேறு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கேளுங்க, பார்ப்போம். பாய் கைஸ், பாய்.